உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் இவ்வாரத்தின் ராசி பலன்களை பார்ப்போம். முதலில் இவ்வாரத்தின் கிரக நிலைகள். மேசத்தில் குரு, கன்னியில் கேது, மகரத்தில் செவ்வாய், கும்பத்தில் சனி, சூரியன், சுக்கிரன், மீனத்தில் ராகு, புதன். 14/3/2024 முதல் மீனத்தில் சூரியன். முதலில் மேசம். தன குடும்பாதிபதி சுக்கிரன் லாபஸ்தானத்தில் உள்ளார். செவ்வாய் தொழில் ஸ்தானத்தில் இருக்கின்றார். 6ல் கேது. தொழிலில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். புதிய பாகஸ்தர்கள் வந்து சேரலாம். எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும். கடன் சுமை குறையும். சுக்கிர பலத்தால் கணவன் மனைவி உறவுகள் சீராகும். கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். 6 புதன் நீசமடைவது நல்லது. சனி பலமாக இருக்கின்றார். எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும். அரசாங்க காரியங்களை வெற்றிகரமாக மாற்றிக் கொடுக்கும். வேலை தேடுபவர்களுக்கு புதிய வேலை கிடைக்கும். மனதில் உற்சாகம் பிறக்கும். செவ்வாய் மகரத்தில் உச்சம் பெற்றிருப்பது சிறப்பாகும். சுபகாரிய பேச்சுக்கள் முடிவாகும். குரு சாதகமாக இல்லை. சூரியனும் சனியும் சேர்ந்திருப்பதால் விரயங்கள் அதிகமாக ஏற்படும். பிள்ளைகள் வழியில் கஷ்டங்கள் வரலாம். திடீர் மாற்றங்கள் ஏற்படும். 3 புதன் 12ல் இருப்பதால் சகோதர உறவுகள் சீர்கெடலாம். ராகு சில பிரச்சனைகளை கொடுக்கச் செய்யும். கவனமாக இருக்கவும். வேலை மாற்றம் ஏற்படலாம். 12/3/2024 முதல் 14/3/2024 வரை ராசிக்குள் சந்திரன் நுழைகிறார். புதிய முதலீடுகளை தவிர்க்கவும். பரிகாரம்: துர்க்கையை வழிபட தொல்லைகள் அகலும். முருகன் வழிபாடும் உங்கள் முன்னேற்றத்தை உறுதி செய்யும். அடுத்தது ரிஷபம். ராசிநாதன் சுக்கிரன் 9ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்தில், அதாவது தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்பு. கணவன் மனைவி உறவுகள் சீராகும். இல்லத்தில் சுபகாரியங்கள் நடக்கும். தொழில் வளம் சிறப்பாக இருக்கும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு நல்ல அனுகூலம் கிடைக்கும். திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும். உத்தியோகத்தில் புது வாய்ப்புகள் கிடைக்கும். கேது பல புண்ணிய தலங்களை தரிசிக்கும் வாய்ப்பினை தருவார். உடன்பிறப்புகள் உதவுவார்கள். இடமாற்றங்களால் நன்மை உண்டு. தொழில் ஸ்தானத்தில் சனியும் சூரியனும் இணைந்திருப்பது சுகமான பலன்களை தராது. ஆரோக்கிய குறைவும் மருத்துவ செலவுகளும் ஏற்படலாம். உத்தியோகத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டியிருக்கும். மன நிம்மதி குறைவு ஏற்படும். ஏற்கனவே குடும்பத்தில் இருந்த பிரச்சனை அதிகமாகலாம். மீனராசியில் புதன். பொருளாதார சிக்கல்கள் அதிகரிக்கலாம். தயக்கமும் சோம்பலும் ஏற்படும். 14/3/2024 முதல் 16/3/2024 வரை ராசிக்குள் சந்திரன் நுழைகிறார். பரிகாரம்: முருகனை வழிபட நன்மைகள் விளையும். வெள்ளிக்கிழமை தவறாமல் மகாலட்சுமியை வழிபாடு செய்து வரவும். அடுத்தது மிதுனம். சுக்கிரன் 9ஆம் இடத்தில் சஞ்சரிக்க இருக்கின்றார். பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கல்கள் சீராகும். எதிர்காலம் பற்றிய அச்சம் அகலும். நண்பர்கள் உதவுவார்கள். உத்தியோகம் தொழிலில் உயர்நிலை அடைகின்ற சந்தர்ப்பங்கள் கூடி வரும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு பாராட்டும் அங்கீகாரமும் கிடைக்கும். குரு பகவான் உங்களுடைய ராஜ்யஸ்தானத்தையும் பஞ்சமஸ்தானத்தையும் பார்ப்பதினாலும் எதிர்பாராத வெற்றி கிடைக்கும். நினைத்ததெல்லாம் நிறைவேறும். சூரியனும் சனியும் பாக்கியஸ்தானத்தில் இருப்பதால் யோகம் உண்டு. அரசாங்க காரியங்கள் வெற்றிகரமாக நடைபெறும். சுபகாரிய தடை ஏற்படலாம். வரவு அதிகரித்தாலும் திடீர் செலவுகள் ஏற்படும். ராசிநாதன் நீச்சம் பெற்றிருப்பதால் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வாகனங்களை ஓட்டும் பொழுது எச்சரிக்கையோடு ஓட்ட வேண்டும். மருத்துவ செலவுகள் தவிர்க்க முடியாதபடி ஏற்படும். 16/3/2024 முதல் 18/3/2024 வரை ராசிக்குள் சந்திரன் நுழைகிறார். உடல்நிலையில் கவனம் தேவை. பரிகாரம்: திருமாலை வழிபட தீங்குகள் அகலும். லட்சுமி நரசிம்மரை தவறாமல் ஆராதித்து வாருங்கள். அடுத்தது கடகம். ராசிநாதன் சந்திரனின் நிலையால் இவ்வாரம் உங்களுக்கு சில நல்ல திருப்பங்கள் ஏற்படும். சுக்கிரன் சூரியனோடு இணைந்து சஞ்சரித்திருப்பதால் வெளிநாட்டுக்கு செல்ல இருப்பவர்களுக்கு யோகம் உண்டு. ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு சில நல்ல வாய்ப்புகள் ஏற்படும். கேது 3ஆம் இடத்தில் அமர்ந்து உங்கள் துன்பங்களை குறைக்கும் வண்ணம் இருக்கிறார். பணப்பற்றாக்குறை ஏற்பட்டாலும் கூட அதனை சமாளித்து விடுவீர்கள். இல்லத்தில் சுபகாரியங்கள் நடக்கும். சூழ்நிலை உருவாகும். யோகக்காரகனான செவ்வாய் உச்சம் பெற்று மகர ராசியிலிருந்து கடகத்தை பார்ப்பது முன்னேற்றத்தை அதிகரிக்கும். முக்கியமான சுபகிரகமான குருவும் சரியில்லாத நிலையில் இருக்கிறார். சுக்கிரனும் சரியில்லாத நிலையில் இருக்கிறார். எனவே எதையும் மிகவும் கவனத்தோடு செய்ய வேண்டும்.
பணம் பற்றாக்குறை ஏற்படலாம். அஷ்டமத்தில் உள்ள சனி ஆரோக்கியத்தில் சில சங்கடங்களை தரலாம். கலத்திரஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பதால் மனைவியின் அல்லது கணவனின் உடல்நிலையில் கவனம் தேவை. எதிர்பாராத இடமாற்றங்களும் நிகழலாம். பரிகாரம்: சிவனை வழிபட நினைத்தது நடக்கும். அடுத்தது சிம்மம். சுக்கிரன் கும்பத்துக்கு செல்கின்றார். கும்பராசியில் ஏற்கனவே உள்ள சனி சூரியனோடு இணைகின்றார். என்னிருந்தாலும் ராசிநாதன் சூரியன் அல்லவா, அவரோடு இணைந்து 7ஆம் இடத்தில் இருப்பது நல்ல யோகமான அமைப்பு தான். புதிய தொழில் தொடங்கும் திட்டங்கள் வெற்றி பெறும். வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்கும். வருமானம் உயரும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வரும். பூமி வாங்கும் யோகம் உண்டு. கலத்திரஸ்தானத்தில் சனியும் சூரியனும் சேர்ந்திருக்கிறார்கள். அது அவ்வளவு நல்லதல்ல. 7ஆம் இடம் என்பது கலத்திரத்தை குறிக்கும். நட்பு மற்றும் தொழிலையும் குறிக்கும் என்பதால் இவற்றில் கவனம் தேவை. வேலை பார்க்கும் இடத்தில் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். சந்திராஷ்டமம் 10/3/2024 இரவு 8:30 முதல் 12/3/2024 இரவு 8:18 வரை சந்திராஷ்டமம் உண்டு. சந்திராஷ்டம தினத்தில் பேச்சில் கவனமாக இருக்கவும். பரிகாரம்: சூரியனை வழிபட பிரகாசமான வாழ்க்கை கிடைக்கும். சனிக்கிழமை தோறும் அனுமனை வணங்குங்கள். அடுத்தது கன்னி. ராசிநாதன் புதன் சப்தமஸ்தானத்தில் இருக்க 2க்குரிய சுக்கிரன் 6ஆம் இடத்தில் சனியோடு இணைந்திருக்கிறார். கோச்சார ரீதியாக சூரியன் 6இல் சஞ்சரிக்கும் நேரம் நல்ல நேரம்தான். தொழில் உத்தியோகத்தில் மாற்றங்கள் நிகழும். நண்பர்கள் உதவுவார்கள். உத்தியோகத்தில் கூடுதல் அலைச்சல் இருந்தாலும் அதற்கேற்ற லாபம் கிடைக்கும். விரையாதிபதி சூரியன் 6ஆம் இடத்தில் மறைவதால் விபரீத ராஜயோகம் ஏற்பட்டு சில எதிர்பாராத காரியங்கள் நடக்கும் வாய்ப்பு உண்டு. ராசியில் கேதுவும் 7ஆம் இடத்தில் ராகுவும் இருப்பதால் குடும்ப உறவுகளை கவனமாக கையாள வேண்டும். தேவையில்லாத பேச்சுக்களை பேசினால் குடும்ப இணக்கம் குறையும். பிரச்சனையை வளர்க்கும். எதிர்பார்ப்புகள் அதிகம் வேண்டாம். 8ஆம் இடத்தில் உள்ள குரு தேவையில்லாத செலவுகளை உங்களுக்கு வைப்பார். சந்திராஷ்டமம் 12/3/2024 இரவு 8:19 முதல் 14/3/2024 இரவு 10:27 வரை சந்திராஷ்டமம் உண்டு. சந்திராஷ்டம தினத்தில் பேச்சில் கவனமாக இருக்கவும். வாத பிரதிவாதங்களில் ஈடுபட வேண்டாம். பரிகாரம்: அம்பிகையை வழிபட உங்களுக்கு நம்பிக்கை பிறக்கும். வாரந்தோறும் சனிக்கிழமை பைரவருக்கு தீபம் ஏற்றுங்கள். அனைத்தும் நலமாகும். அடுத்தது துலாம். சில நல்ல கிரகங்கள் உங்களுக்கு ஆதரவான நிலையைத்தான் இருக்கின்றார்கள். குறிப்பாக ராகுவை சொல்லலாம். அவர் 6இலிருந்து உங்களை அற்புதமாக வழிநடத்துவார். பண தேவைகளை அவ்வப்போது ஏதாவது ஒரு இடத்திலிருந்து கிடைக்கச் செய்வார். பொருளாதாரத்தை சீர்படுத்தும் வாய்ப்பினை தருவார். சப்தமஸ்தானத்தில் குரு அமைந்து உங்கள் ராசியை பார்ப்பதால் சுபகாரிய தடைகள் விலகி குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். மகத்தான வாழ்க்கை கிடைக்கும். திருமணமாகி மகப்பேறு எதிர்பார்ப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகளும் உண்டு. குருவின் பார்வை உங்கள் ராசியில் விழுவதால் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியடையும். சிறு சிறு குழப்பங்கள் ஏற்படலாம். பூர்வீக சொத்து பிரச்சனைகள் மறுபடியும் தலைதூக்கும். சகோதர உறவுகளில் கருத்து வேறுபாடுகளும் மன வருத்தங்களும் வரலாம். செல்வாக்கு உள்ளவர்களின் பகை ஏற்பட வாய்ப்புண்டு என்பதால் கவனமாக இருக்கவும். கூட்டுத் தொழிலில் உள்ள பாகஸ்தர்களோடு பிரிவினை ஏற்படலாம். தந்தை வழி உறவில் மனக்கசப்பு ஏற்படலாம். வாகன பழுதுகள் அதிகரிக்கலாம். சந்திராஷ்டமம் 14/3/2024 இரவு 10:28 முதல் 17/3/2024 அதிகாலை 4:07 வரை சந்திராஷ்டமம் உண்டு. பரிகாரம்: மகாலட்சுமியை வழிபட நம்பிக்கை பிறக்கும். நல்வாழ்வு கிடைக்கும். செவ்வாய் தோறும் துர்க்கையை வழிபடுங்கள். உங்கள் வாழ்க்கை வளமாகும். அடுத்தது விருச்சிகம். இதுவரை மகரத்திலிருந்த சுக்கிரன் வார தொடக்கத்திலேயே கும்பத்துக்குள் சென்று சனி சூரியனோடு இணைகின்றார். அதிகமான பிரயாணங்கள் ஏற்படும். தடங்கலான வேலைகள் மறுபடியும் தொடரும். நட்பு கிடைக்கும். ராசிநாதன் 3ஆம் இடத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிப்பதால் உங்களுக்கு எதிலும் ஒரு நல்ல துணிவும் தைரியமும் பிறக்கும். ஏதாவது ஒரு இடத்திலிருந்து உதவி கிடைத்துக் கொண்டே இருக்கும். உத்தியோகத்தில் பதவி உயர்வு கிடைக்கும். கலைத்துறையில் புது சந்தர்ப்பங்கள் கூடி வரும். உடன்பிறப்புகளால் ஆதாயம் உண்டு. 11இல் உள்ள கேது வெற்றி வாய்ப்புகளை தருவார். வியாபாரத்தில் போட்டிகள் விலகும். பெண்களால் நன்மை ஏற்படும். குருவின் நிலையும் ராகுவின் நிலையும் உங்களுக்கு ஆதரவாக இல்லை என்பதை உணரவும். ஆரோக்கிய குறைவுகளை கவனித்து மருத்துவத்தை உடனே நாடவும். எதையும் தாமதிக்க வேண்டாம். குழந்தைகளின் ஆரோக்கியம், எதிர்காலம், கல்வி பற்றிய சிந்தனைகள் தலைதூக்கி உங்கள் கவலையை அதிகரிக்கலாம். சூரியனும் சனியும் இணைந்திருப்பதால் சில சிக்கல்கள் தொடர்ந்து உருவாகுவதற்கு வாய்ப்பு உண்டு. பரிகாரம்: கந்த சஷ்டியை பாராயணம் செய்ய எந்த கஷ்டமும் விலகும்.
செவ்வாய்க்கிழமைகளில் முருகனை சிவப்பு மலர் கொண்டு வழிபடுங்கள். உங்களது சங்கடங்கள் அனைத்தும் தீரும். அடுத்தது தனுசு. ராசிநாதன் பலம் பெற்றிருக்கிறார் என்ற ஒன்றே போதும். உங்களுக்கு எத்தனை தடைகள் வந்தாலும் அதிலே இருந்து விடுபடுவதற்கு வார தொடக்கத்தில் 6-11 சுக்கிரன் 3ஆம் இடத்தில் நுழைகிறார். அங்கு சனி சூரியனோடு சேர்கின்றார். லாபாதிபதி சகாயஸ்தானத்துக்கு வரும் நேரம் நல்ல நேரம். வருமானம் உயரும். உறவுகள் உதவுவார்கள். கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். பொது வாழ்வில் இருப்பவர்கள் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். தாமதமாகிய பதவி உயர்வு கிடைக்கலாம். வாகனங்கள் வாங்குவதற்கும் வாய்ப்புண்டு. உஷ்ண சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்படலாம். சருமத்தில் பிரச்சனைகள் வரலாம். சுகஸ்தானத்தில் பாதகாதிபதி புதன் நீச்சமடைந்து ராகுவோடு இணைந்திருப்பதால் தொழிலிலே பிரச்சனைகள் ஏற்படலாம். கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் அவ்வப்போது தலை தூக்குவதும் சுகக்குறைவும் ஏற்படும். தாயாரின் உடல் நலனில் கவனமாக இருக்கவும். பரிகாரம்: ராகவேந்திரரை வழிபட பாவங்கள் கரையும், பலன்கள் விளையும். அடுத்தது மகரம். ராசிநாதன் சனி 2ஆம் இடத்தில் இருந்தாலும் கூட தொழில் ஸ்தானாதிபதி சுக்கிரன் அங்கே நுழைவது நல்ல நேரம். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். பணம் கொடுக்கல் வாங்கல்களில் நல்ல நிலைமை ஏற்படும். தடைப்பட்ட காரியங்கள் சீராகும். முயற்சிகள் பலனளிக்கும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். வேலை செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வும் பணப்பயனும் கிடைக்கும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு நல்ல பதவி கிடைக்கும் வாய்ப்புண்டு. 4-11 செவ்வாய் ராசியில் உச்சம் பெற்றிருப்பது நல்லது. திட்டமிட்ட காரியங்களை செய்து முடிப்பீர்கள். தன குடும்பஸ்தானத்தில் சனி அஷ்டமாதிபதி சூரியன் இருப்பதால் உத்தியோகத்தில் கவனம் தேவை. புதியவர்களை நம்பி எதிலும் ஈடுபட வேண்டாம். பெற்றோரிடம் பிரச்சனைகளும் மன வருத்தங்களும் ஏற்படலாம். கொடுத்து வாக்கை காப்பாற்ற முடியாமல் போகலாம். அலைச்சல் அதிகமாக இருக்கும். சோம்பல் அதிகரிக்கும். வாக்குவாதங்களை தவிர்த்து விடுங்கள். பரிகாரம்: கணபதியை வணங்க கவலைகள் அகலும். அடுத்தது கும்பம். சுகாதிபதி சுக்கிரன் உங்கள் ராசியில் வார தொடக்கத்தில் சஞ்சரிக்கிறார். ராசிநாதனோடு அவர் சேர்ந்து 7ஆம் இடத்தை பார்ப்பதால் கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் சற்று மறைந்து குடும்பத்தில் நிம்மதி தலைதூக்கும். உறவினர்களிடம் இருந்த கருத்து வேறுபாடுகள் மறையும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய பதவிகள் கிடைக்கும். சிலர் புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு. வியாபாரம் தொழிலில் வருமானம் ஓரளவு திருப்தியாக இருக்கும். மேலதிகாரிகளின் ஆதரவு சற்று தடைப்பட்டாலும் கூட எந்த பிரச்சனையும் இல்லை. ராசியில் சனி சூரியன் இருப்பதால் எதிர்மறை சிந்தனைகளும் தொழில் குறுக்கீடுகளும் வந்து கொண்டே இருக்கும். உடல்நிலை ஒரு நேரம் போல் மற்ற நேரம் இருக்காது. அலைச்சல் அதிகரிக்கும். குழந்தைகளால் மன வருத்தங்கள் ஏற்படலாம். காரணம் 5க்குரிய புதன் குடும்பஸ்தானத்தில் நீச்சமடைந்திருக்கிறார். அலுவலகத்தில் சில தடங்கல்களும் ஏற்படும். அசதியும் சோம்பலும் தலை தூக்கலாம். பரிகாரம்: அனுமனை வழங்க அனைத்தும் நன்மையாக விளையும். அருகே உள்ள நவகிரக சன்னதிக்கு சென்று தீபத்தில் சிறிது நல்லெண்ணெய் சேர்த்து 9 முறை வலம் வாருங்கள். நன்மை கிடைக்கும். அடுத்தது மீனம். தனாதிபதி சுக்கிரன் 12இல் வருவது ஒரு வகையில் யோகம்தான். காரணம் அவர் அஷ்டமாதிபதியும் கூட. இன்னொரு வகையில் 12ஆம் இடம் கோச்சார ரீதியாக சுக்கிரனுக்கு நல்ல இடம்தான் என்பதாலும் ஓரளவு சிரமங்கள் குறையும். வருமான உயர்வுகள் கிடைக்கும். ஆரோக்கியம் சற்று சீராகும். புனித பயணங்கள் செல்லும் வாய்ப்பும் உண்டு. வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு நல்ல யோகம் உண்டு. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய பதவிகளும் பாராட்டும் கிடைக்கும். வாடிக்கையாளர்கள் உயர்வார்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு திருப்தியான நிலை நிலவும். கலைஞர்களுக்கு நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கும். 2ஆம் இடம் பலம் பெற்றிருப்பதால் குடும்பம், வாக்கு, பொருளாதாரம் நன்றாகவே இருக்கும். 7 சனி நடந்து கொண்டிருப்பதால் எதையும் நீங்கள் நினைத்தபடி நடத்த முடியாது. எதிலும் சின்ன சின்ன தடைகள் இருந்து கொண்டே இருக்கும். ஏமாற்றங்கள் அதிகரிக்கும். நீங்கள் ஒன்று நினைக்க அது ஒன்று நடக்கும். சிலர் வீண் படிக்கு ஆளாக நேரிடும். 4-7க்குரிய புதன் நீசம் பெறுவதால் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தவும். ராசியில் ராகு, 7இல் கேது. வண்டி ஓட்டுவதில் மிகுந்த கவனம் தேவை. மனைவியின் உடல் அல்லது கணவரின் உடல்நிலையில் அக்கறை தேவை. 10-3-2024 முதல் 12-3-2024 வரை ராசிக்குள் சந்திரன் நுழைகிறார். உடல்நிலையில் கவனம் தேவை. பரிகாரம்: குலதெய்வத்தை வணங்க குடும்பம் செழிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.